வெளிநாடுகளில் நடந்த வினோத பட்டமளிப்பு விழாக்கள். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் இயங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. சரியாக ஏப்ரல் மே மாதங்களில் பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்களும் பட்டமளிப்பு விழாக்களும் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். அதுவும் அமெரிக்க, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் பட்டமளிப்பு விழாக்களை தங்களது வாழ்க்கையின் மிக முக்கிய நிகழ்வாகவும் கொண்டாட்டமாகவும் கருதுகிறார்கள். சரியாக மே மாதத்தின் முதல் வாரத்தில்தான் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் பட்டமளிப்பு விழா நடைபெறும். சில பள்ளிகளும் கல்லூரிகளும் பட்டமளிப்பு விழாக்களை காணொலி மூலம் நடத்தி எளிமையாக முடித்திருக்கிறார்கள். ஆனால் சில கல்லூரிகளோ எப்படியும் நிலைமை விரைவில் சரியாகிவிடும், வழக்கம் போல ஒரு பெரிய விழாவாகவே பட்டமளிப்பு விழாவை நடத்திவிடலாம் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இதற்கிடையில் சில மாகாணங்களில் வினோதமான நடைமுறைகளை பின்பற்றி பட்டமளிப்பு விழாக்களை நடத்த தொடங்கியிருக்கின்றனர். அதுபோல இண்டியானா மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளி தனது பட்டமளிப்பு விழாவை கார் ரேஸ் மைதானத்தில் வைத்து நடத்தியிருக்கிறது. அதிக கூட்டத்தை கூட்டக்கூடாது என்பதனால் மாணவர் மற்றும் அவர்களது பெற்றோர்களை மட்டும் அவர்களது காரில் வலம் வர சொல்லியிருக்கிறார்கள். சரியாக கார் ரேஸ் டிராக் முடியும் இடத்தில் மாணவரின் கையில் பட்டத்தை அளித்து அப்படியே வெளியே அனுப்பி வைத்து பள்ளியின் பட்டமளிப்பு விழாவை வித்தியாசமாக நடத்தியிருக்கின்றனர். ஒரு கல்லூரியில் யாரும் இல்லாத அரங்கத்திற்குள் மாணவரை மட்டும் தனியாக அனுப்பி அங்கே மேசையில் இருக்கும் அவர்களுடைய பட்டம் படிப்பு சான்றிதழுடன் வழக்கமான பட்டமளிப்பு உடையில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். கல்லூரி படிப்பை இந்த ஆண்டுடன் முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல இருக்கும் மாணவர்கள் தன்னுடன் படித்த மாணவர்களை மீண்டும் சந்திக்க முடியாமல் போய்விடுமே என்ற மன அழுத்தத்தில் பட்டமளிப்பு விழா முடிந்த கையோடு சிறு சிறு குழுக்களாக பிரிந்து கல்லூரிக்கு உள்ளேயே ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்திருக்கின்றனர். நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை கொண்டாடும் வகையில் நியூயார்க் எம்பையர் கட்டடத்தில் ஊதா நிற வண்ண விளக்குகளை எரிய வைத்து பட்டமளிப்பு விழாவை கொண்டாடுவது வழக்கம். அதேபோல கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பல்கலைக்கழக 188வது பட்டமளிப்பு விழாவை நினைவுபடுத்தும் வகையில் ஊதா நிற விளக்குகளை எரிய வைத்து கொண்டாடியிருக்கிறார்கள். அதேபோல கொலம்பியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை நினைவுபடுத்தும் வகையில் வெள்ளை அல்லது நீல நிற விளக்குகள் எரிய வைத்து கொண்டாட இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல் பரவிவிட்டது. இந்த வைரஸ் தொற்று 50 லட்சத்துக்கும் அதிகமானோரை பாதித்துள்ளது. சுமார் 3.25 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்காக உலக நாடுகள் பலவும் ஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது. ஆனால் தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், பொது போக்குவரத்து சாதனங்கள் முடக்கத்தால் பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இதனால் பலரும் வேலை இழந்துள்ளனர். இதன் காரணமாக பல நாடுகள் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொருளாதார நடவடிக்கைகளை சீரமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பாஸ் வாஷிங்டனில் இருந்து தொலைபேசி வழியாக நிருபர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அவர் கூறியது, கொரோனா வைரஸ் தொற்று நோய் மற்றும் அதனை தடுப்பதற்காக போடப்பட்டுள்ள ஊரடங்குகள் உலகமெங்கும் 6 கோடி மக்களை இனி வரும் காலங்களில் வறுமையில் கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உலக வங்கி விரைவாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை மேற்கொள்கிறது என்றார். மேலும் கொரோனா வைரஸால் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள 100 நாடுகளில் அவசர கால நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வகை செய்து உலக வங்கி $160 பில்லியன், அதாவது சுமார் ரூபாய் 12 லட்சம் கோடி நிதி உதவி வழங்கும். இந்த 100 நாடுகள் தான் உலக மக்கள் தொகையில் 70% தங்களிடம் கொண்டுள்ளன. 39 நாடுகள் ஆப்பிரிக்காவில் உள்ளன. உலக நாடுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் அதற்காக சுகாதார அவசர நிலையை சமாளிக்க வேண்டும். அதே வேளையில் ஏழைகளை பாதுகாக்க வேண்டும், தனியார் துறையை பராமரிக்க வேண்டும், பொருளாதார பின்னடைவை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் உலக வங்கியின் குறிக்கோள் என்றார். அந்த வகையில் தான் உலக வங்கி 15 மாத காலத்தில் $160 பில்லியன் வழங்கப் போகிறது. இது ஒரு மைல்கல் ஆகும். சுகாதார, பொருளாதார, சமூக அதிர்வுகளுக்கு திறம்பட பதில் அளிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் நாடுகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் நன்கொடையாளர்கள் விரிவாக்கம் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளன. நாங்கள் நன்கொடையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். ஆர்வம் உள்ளவர்கள் உலக வங்கியை நாடலாம் என்றார். உலகின் ஏழை நாடுகளுக்கு உலக வங்கி நிதி உதவி அளிக்கிற இந்த திட்டத்தில் சர்வதேச மேம்பாட்டு சங்கம் ஒரு பகுதியாகும். தங்கள் அரசாங்கங்களின் நிதி கடமைகளின் வெளிப்பாட்டு தன்மையை கணிசமாக அதிகரிப்பதற்கு நாடுகள் விரைவாக செயல்பட வேண்டும். இது முதலீட்டு கால நிலையின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும், எதிர்காலத்தில் அதிக நன்மை பயக்கும், கடன் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறினார்.
ஊரடங்கிற்கு பிறகு இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவை வரும் 25ஆம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது. கொரோனா ஊரடங்கை தொடர்ந்து விமான சேவை தொடங்கப்பட உள்ளதால் 1/3 பங்கு அளவிற்கே விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. உள்நாட்டு விமான சேவை துவங்கப்பட உள்ள நிலையில் விமான நிறுவனங்கள், பயணிகள், விமான நிலையங்கள் உள்ளிட்டோருக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை விமான போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல்நலக் குறைபாடு உள்ளவர்கள் விமான பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள ரெட் ஜோன் பகுதியில் இருந்து வருபவர்கள் விமான பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பயணிகள் விமான பயணத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வந்துவிட வேண்டும். முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கட்டாயம் பயணிகள் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும். விமான நிலையத்தின் உள் நுழைவதற்கு முன் பயணிகள் தெர்மல் ஸ்கேனரின் உதவியால் சோதனை செய்யப்படுவார்கள். பயணிகள் தங்களது ஸ்மார்ட் போனில் ஆரோக்கிய சேது செயலியை கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு கொரோனா அறிகுறி இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்படும். ஒரு செக்கின் மற்றும் ஒரு கேபின் பைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வெப் செக்கிங் முறையிலேயே சோதனை செய்யப்பட்டு பயணிகள் விமான நிலையத்தில் நுழைய அனுமதிக்கப்படுவர். லக்கேஜில் பிரிண்ட் செய்யப்பட்டுள்ள டேக் வெளியே தெரியுமாறு பயணிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைந்த அளவிலான லக்கேஜ்களை கொண்டு வருமாறும் ட்ராலி பேக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளது. போர்டின் கேட்கள் அருகே பயணிகளுக்கு முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்டவை வழங்கப்படும். விமானத்தின் உள்ளே நுழைவதற்கு முன்பு முகக்கவசம் அணிந்தும் சானிடைசரால் சுத்தப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். கழிப்பறை பயன்பாட்டை போதுமானவரை குறைத்துக் கொள்ள பயணிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் லக்கேஜ் பகுதிக்கு பயணிகள் உடனடியாக விரைந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். விமான டிக்கெட்டுகளுக்கு அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக டெல்லியில் இருந்து மும்பைக்கு குறைந்தபட்ச விலை 3500 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 10,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது 3 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் ஹர்தீப் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் விமான சேவைகள் எப்போது முழுமையாக இயங்கும் என்பதை இப்போது கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா எதிரொலி ஆசியாவிலிருந்து 1.95 லட்சம் கோடி ரூபாயை திரும்ப பெற்ற அந்நிய முதலீட்டாளர்கள். சீனாவிலிருந்து கொரோனா வைரஸ் பரவியதால் அந்த நாட்டின் மீது அதிருப்தியில் இருந்த உலக நாடுகள் சீனாவில் இருக்கும் தங்களது நிறுவனங்களையும் முதலீடுகளையும் திரும்ப பெறுவதாக முடிவு செய்தன. இதனைத் தொடர்ந்து சுமார் 1000 பெரு நிறுவனங்கள் சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவில் தொழில் துவங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் அது குறித்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசுடன் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. இந்த தகவல்களை உறுதி செய்யும் விதமாக கடந்த 1 வார காலத்தில் சீனாவில் இருக்கும் லாபா மொபைல் தயாரிப்பு நிறுவனம், ஜெர்மனியைச் சேர்ந்த வான்வெல்ஸ் எனும் பிரபல காலனி நிறுவனம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகள் இனி இந்தியாவில் தொடரும் என அறிவித்தன. இதனால் இந்தியாவில் இனி முதலீடுகள் அதிகரிக்கும் எனவும் அதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவில் 1.20 லட்சம் கோடி முதலீடுகளை அந்நிய முதலீட்டாளர்கள் திரும்ப பெற்றுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஆய்வு மையமான CRC இது குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா தாக்கத்தால் உலகளவில் பொருளாதார வளர்ச்சி மிக பெரும் மந்த நிலையை கண்டுள்ளது. இதன் காரணமாக ஆசியாவில் இருக்கும் வளரும் நாடுகளிலிருந்து சுமார் 1.95 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டுகளை அந்நிய முதலீட்டாளர்கள் திரும்ப பெற்றுள்ளனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 1.20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து நாடுகளும் ஒரு புறம் கொரோனா பரவலை தடுக்கவும் மற்றொரு புறம் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் போராடி வருகின்றனர். தடுப்பூசி கண்டுபிடிக்கவும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான கொள்கைகளை உருவாக்க வேண்டியுள்ளது. இதனால் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு கொள்கைகளை உருவாக்கும் சூழல் ஏற்படும். இந்த கொள்கை மாறுபாட்டினால் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையே கொள்கை ரீதியான மோதல்கள் ஏற்படும். அது அந்த நாடுகளின் பொருளாதார நிலையையும் பாதிக்கும். அதேபோல் சீனா, தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆசிய நாடுகளின் உற்பத்தி பெருமளவில் குறைந்துள்ளதால் அந்த நாடுகளின் பொருட்களின் இறக்குமதியை சார்ந்துள்ள பிற நாடுகளின் உற்பத்தியும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பசிக்கொடுமையால் ஒருவர் சாலையில் அடிபட்டு கிடக்கும் நாயின் உடலை சாப்பிடும் வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகி பார்ப்போரை பதறச் செய்துள்ளது. கொரோனா வைரஸ் தற்போது 200க்கும் மேற்பட்ட நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா போன்ற நாடுகளில் அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது.
அதன் வரிசையில் தற்போது இந்தியாவிலும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை இந்தியாவில் 1,12,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3,435 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 45,300 பேர் குணமடைந்துள்ள நிலையில் மற்றவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்த உலகில் பல நாடுகளும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பலரும் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ள நிலையில் நாள்தோறும் உணவுக்கு திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு பசி கொடுமையால் ஒருவர் வீதியில் அடிபட்டு கிடக்கும் நாயின் உடலை சாப்பிடும் பதற வைக்கும் காட்சி இணையத்தில் வெளியாகி பார்ப்போரை பதறச் செய்துள்ளது. டெல்லி ஜெய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாய் ஒன்று விபத்தின் காரணமாக அடிபட்டு சாலை ஓரம் இறந்து கிடந்துள்ளது. அதனை பார்த்த ஒருவர் பசி தாங்க முடியாததால் நாயின் சடலத்தை சாலை ஓரத்திலேயே சாப்பிடுகிறார். அப்போது அந்த வழியே சென்ற நபர் ஒருவர் அந்த நபரை அதை சாப்பிடாது என்று கூறியும் அவர் தொடர்ந்து சாப்பிட முயற்சி செய்ய பிறகு சாப்பாடு மற்றும் தண்ணீரை அவரது கையால் வழங்கியுள்ளார். இதையடுத்து அந்த நபர் அந்த சாப்பாடு மற்றும் தண்ணீரை அருந்துகிறார். இவை அனைத்தும் ட்விட்டரில் ஒருவர் வெளியிட்ட காணொளி மூலம் வைரலாகி வருகிறது. இந்த கொரோனா அச்சத்தின் ஊரடங்கு காரணத்தால் பல லட்சம் குடும்பங்கள் ஏழ்மையில் சிக்கி தவிக்கும். ஏராளமானோர் பசிக்கொடுமை தாங்க முடியாமல் இறப்பார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறி வரும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அத்துடன் இந்த கொடிய கொரோனாவால் சர்வதேச ரீதியில் 6 கோடி பேர் வறுமையில் தள்ளப்படுவர் என உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் தகவல் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் வெளிநாட்டு செய்தியாளர்கள் குழு ஒன்று அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் கொரோனா வைரசுடன் இணைந்த ஒலிம்பிக் லோகோவை வெளியிட்டனர். நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் கொரோனா வடிவ லோகோவை வடிவமைத்து அதனை ஒலிம்பிக் சின்னத்துடன் இணைத்து வெளியிட்டனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சின்னம் மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் தலைமை செய்தி தொடர்பாளர் மாசா டகாயா தெரிவித்தார். இந்த படத்தை உடனடியாக நீக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்த படம் பலருக்கும் மனவேதனையை கொடுத்துள்ளதாகவும் போட்டிகளுக்காக தீவிரமாக பயிற்சி பெறும் வீரர்களுக்கு இது தொய்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தொடர் எதிர்ப்புகளை அடுத்து கொரோனா வடிவ படத்தை திரும்பப் பெறுவதாகவும் இணைய பக்கத்தில் படம் உடனடியாக நீக்கப்படும் என்றும் ஜப்பான் வெளிநாட்டு செய்தியாளர்கள் குழுவின் தலைவர் கூறியுள்ளார். கொரோனா பாதிப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இந்த படத்தால் ஜப்பான் மக்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் ஜப்பான் வெளிநாட்டு செய்தியாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் கமிட்டி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளன. போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றால் அடுத்த ஆண்டும் ஒலிம்பிக் போட்டி நடைபெறுவது குறித்து யாரும் உறுதியாக கூற முடியாத நிலை உள்ளது. அப்படி ஒரு சூழல் உருவானால் போட்டி ரத்து செய்யப்படும் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பெக் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் வரும் ஜூலையில் தொடங்க இருந்தன. ஆனால் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஓராண்டுக்கு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டன. வைரஸ் பரவுவது கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் 2021 கூட போட்டியை நடத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாட்டு குழுவில் தொடர்ந்து 5,000 பேரை பணியில் வைத்திருக்க முடியாது என்றும் மீண்டும் மீண்டும் ஒத்திவைத்து ஒலிம்பிக் போட்டியை நடத்த திட்டமிடும் போது அதற்கேற்ப உலகம் முழுவதும் முக்கிய விளையாட்டுப் போட்டிகளை மாற்றியமைப்பது சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களை நிச்சயமற்ற நிலையில் வைத்திருக்க முடியாது என்றும் தாமஸ் பெக் கூறியுள்ளார். போட்டிகளுக்கு முன்னதாக வீரர்களை தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தற்போது போடப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி உலகத்தின் நிலைப்பாடு குறித்து அறிந்தவுடன் இறுதி திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தற்போது ஜப்பானின் 8 மாகாணங்கள் தவிர பிற மாகாணங்களில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து அந்நாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அங்குள்ள 47 மாகாணங்களில் டோக்கியோ மற்றும் ஒசாகா உள்ளிட்ட 8 மாகாணங்களை தவிர மற்ற மாகாணங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. ஜப்பானில் சுமார் 17,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நோய்க்கு இதுவரை 750க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கண்ணியத்தோடு ஆள்குறைப்பை செயல்படுத்த பரிந்துரைக்கும் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம். சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஆள்குறைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் உருவானதால் அதை கண்ணியத்தோடு செயல்படுத்த வேண்டும் என சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊழியர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிறுவனங்கள் தங்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதை பரிவுடன் செயல்படுத்த வேண்டும் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஊழியர்களை பணிக்கு அமர்த்திய போது அவர்களிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அனுகூலங்களை நிறுவனங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். கிருமி பரவலால் அதிகம் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழிற்சாலைகளோடு கலந்து ஆலோசித்து
நியாயமான அனுகூலங்களை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் நிறுவனத்தில் ஊழியர் பணியாற்றிய ஆண்டுகளை கருத்தில் கொண்டு அந்த அனுகூலத்தை முடிவு செய்யலாம் எனவும் கூறியுள்ளது. தேசிய முதலாளிகள் சம்மேளனம், தேசிய தொழிலாளர் சங்க காங்கிரஸ் ஆகியவற்றோடு இணைந்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள முத்தரப்பு ஆலோசனை அறிக்கையில் அந்த விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. அரசாங்கம் வழங்கும் ஆதரவு திட்டங்களுக்கு பிறகும் நிறுவனங்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் போகலாம் என்பதை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆள் குறைப்பை நடைமுறைப்படுத்தும் போது 2300 வெள்ளிக்கும் குறைவான மாத சம்பளம், அதாவது இந்திய ரூபாயில் 1,20,000 ரூபாய் பெறும் ஊழியர்களிடம் அதிக பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுமாறும் நிறுவனங்களின் முதலாளிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆள்குறைப்பு காரணமாக ஊழியர்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை முதலாளிகள் கருத்தில் கொள்வது அவசியம் என்றும் மனிதவள அமைச்சகம் குறிப்பிட்டது. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றிய சிங்கப்பூர் நாட்டின் பிரதமர் திரு லீ சியான் லூங், நாடு இக்கட்டான சூழலில் இருப்பதை அனைத்து தொழிலாளர்களும் நிறுவனங்களும் புரிந்து செயல்பட வேண்டும். சர்க்கியூட் பிரேக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரடங்கு காலத்தில் தொழிலாளர்கள் அச்சம் தேவையில்லை என்றும் அதே வேளையில் சில சிரமங்களை பொறுத்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு முறையான ஊதியம், தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதாரம் அனைவரும் அறிந்ததே. எனவே யாருக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் அனைவரின் நலன் கருதி சிங்கப்பூர் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வரும் டிசம்பர் மாதம் வரை கட்டிடம் சார்ந்த தொழில்கள் அனைத்தும் சற்று முடக்கமாகவே இருக்கும் என்று சிங்கப்பூர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் சிங்கப்பூர் அரசாங்கம் பூர்த்தி செய்து வருகிறது. ஊழியர்களுக்கான ஊதியம் சரியான நேரத்தில் கொடுத்து வருகிறது. வெளிநாட்டிலிருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள், மருந்துகள், உணவு, சுகாதாரமான தங்குமிடம் என அனைத்தையும் சரிவர செய்து கொடுத்து வருகிறது. மேலும் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் கொடுப்பதை உறுதி செய்யும் பட்சத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய ஊதிய தொகையை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு அனைத்து நிறுவனங்களுக்கும் ஆணை பிறப்பித்துள்ளது. வங்கி கணக்குகள் இல்லாத ஊழியர்களை உடனடியாக வங்கி கணக்கு துவங்கச் செய்து அதன் மூலம் நிறுவனங்கள் ஊதியம் செலுத்துவதை சிங்கப்பூர் அரசாங்கம் கண்காணித்து வருகிறது. சிங்கப்பூரில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், வங்காளதேசம், சீனா, இந்தோனேஷியா மற்றும் பர்மா போன்ற நாடுகளிலிருந்து அதிகப்படியான தொழிலாளர்கள் பணி செய்து வருகிறார்கள். இந்த தொழிலாளர்கள் வேலை பறிப்போய் விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த நிலையில் அரசு மேற்கொள்ளும் இவ்வாறான திட்டங்களை பார்த்து தொழிலாளர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் கோர தாண்டவம் ஆடி வருகிறது. இந்த உயிர்கொல்லி வைரஸ் உலகின் எந்த கண்டத்தையும் விட்டு வைக்காமல் பரவி வருகிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் கொரோனா வைரஸால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக தென்னாப்பிரிக்கா உள்ளது. அங்கு இதுவரை 18,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 330க்கும் அதிகமானோர் இந்த கொரோனா உயிர்கொல்லி வைரஸால் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நாட்டில் பிறந்த 2 நாளே ஆன பச்சிளம் குழந்தை கொரோனாவுக்கு பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் கேப்டவுனில் கொரோனா தாக்கிய கர்ப்பிணி அங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் குழந்தைக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெண்டிலேட்டர் மூலம் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த குழந்தையின் தாய்க்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்றால் இந்தியாவில் முதன்முறையாக சென்னை சிறுவனுக்கு கோவிட் அதி அலர்ஜி நோய்க்குறி கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். பெரியவர்களை ஒப்பிடும்போது சிறியவர்களுக்கு ஏற்படும் கொரோனா தொற்று குறைவான பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என்று இதுவரை பொதுவாக நம்பப்பட்டது. ஆனால் கொரோனா தொற்று ஏற்பட்ட 8 வயது சென்னையை சேர்ந்த சிறுவன் ஒருவனுக்கு அதி அலர்ஜி நோய்க்குறி ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் ஹைப்பர் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் இந்த நோய்க்குறி கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட குழந்தை ஒன்றிடம் காணப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. அதி அலர்ஜி நோய்க்குறி ஏற்படுகிற நோயாளிகளின் உடல் முழுவதும் அலர்ஜி ஏற்படும். இன்றியமையாத உறுப்புகளையும் இந்த அலர்ஜி விட்டு வைக்காது. உடனடியாக சிகிச்சை அளிக்க தவறினால் நோயாளிக்கு பல்லுறுப்பு செயலிழப்பு மற்றும் அதிர்ச்சி ஏற்படும். கவாசகி நோயில் ஏற்படுவதைப் போல இரத்த குழாய்களில் அலர்ஜி ஏற்படுவது இந்த நோயால் ஏற்படும் பாதிப்புகள் ஒன்று. இந்த நோய்க்குறி ஏற்படுகிறவர்களுக்கு நச்சதிர்வு நோய்க்குறியும் சேர்ந்து வரும். மனித உடலுக்குள் ஒரு வைரஸ் நுழையும் போது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னிடமுள்ள எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வைரஸை தாக்கும். ஒரு மனித உடல் தீவிர எதிர்வினை ஆற்றும் போது அந்த நோய் தொற்றினை எதிர்ப்பதற்கு தேவையானதை விட அதிகமான புரதத்தை உற்பத்தி செய்துவிடும். இதனால் தாம் காப்பாற்ற வேண்டிய உடலையே இந்த மிகையான புரதம் பாதிக்க தொடங்கும். இப்படிதான் நச்சதிர்வு நோய்க்குறி குழந்தைகளை தாக்குகிறது என
சென்னை காஞ்சி காமக்கோடி குழந்தைகள் டிரஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன் கூறுகிறார். வேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட 8 வயது சிறுவனுக்கு அதீத காய்ச்சல் கட்டுக்கடங்காமல் சென்றபோது அவன் காஞ்சி காமக்கோடி சைல்ட் டிரஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டான். குழந்தைக்கு தொடர்ந்து அதிக காய்ச்சல் இருந்தது. தொண்டையும் நாக்கும் சிவந்திருந்தது. உதட்டில் வெடிப்பு காணப்பட்டது. மொத்தத்தில் பார்க்கவே நோயுற்ற தோற்றத்தில் இருந்தான். முன்பு இருந்த மருத்துவமனையில் நோயுற்ற 5ஆம் நாள் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்தபோது நோய் தொற்று இல்லை என்ற முடிவு வந்தது. அதே சோதனை கூடத்தில் 9ஆம் நாள் செய்த சோதனையில் தொற்று இருப்பதாக முடிவு வந்தது என்றார் மருத்துவமனையின் சிறார் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் பாலராமச்சந்திரன். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இத்தகைய நோய் வந்த குழந்தைகளால் மருத்துவர்கள் கவலையுற்றனர். லண்டன் சவுத் தேம்ஸ் ரிட்ரீவல் சர்வீஸில் 8 குழந்தைகளுக்கு கோவிட் தொற்றுடன் இத்தகைய நோய்க்குறி இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த 8 பேரில் முதல் குழந்தைக்கு ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் இந்த தொற்று ஏற்பட்டதாக புகழ்பெற்ற மருத்துவ அறிவியல் சஞ்சிகையான லான்செட் மே 7ஆம் தேதி வெளியான தமது பதிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இதே போன்ற நோயாளிகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கண்டுபிடிக்கப்பட்டனர். எனவே இது போன்ற நோயாளிகள் இங்கும் இருக்கிறார்களா என்று நாங்கள் பார்த்து வருகிறோம் என்கிறார் டாக்டர் ராமச்சந்திரன். கவாசகி நோய் என்பது இதுவரை தெரியாத காரணங்களால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு எதிர்வினை. இது இதய முதற்கொண்டு எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். நச்சதிர்வு நோய்க்குறி என்பது பாக்டீரியா தொற்றினால் ஏற்படுகிறது. இதற்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை கொண்டு சிகிச்சை செய்ய முடியும். இந்த 2 நோயும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருகின்றன என்கிறார் ராமச்சந்திரன். காய்ச்சல் என்பது கவலை அளிக்கும் அறிகுறி அல்ல. ஆனால் குழந்தை எப்போதுமே மந்தமாகவும் சோர்வாகவும் மிகவும் சுகவீனமாகவும் இருந்தால், உணவு உட்கொள்ளும் அளவும் சிறுநீர் வெளியேறும் அளவும் மிக குறைவாக இருந்தால், மிக அதிக வேகமாக வேர்த்தால், தோல் நாக்கு கண்கள் சிவந்திருந்தால், தோல் உரிந்தால், கடுமையான வயிற்று வலி இருந்தால் பெற்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் பாலசுப்ரமணியன். இந்தியாவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை உச்சம் தொட்டுவிட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் வரும் மாதங்களில் குழந்தைகளுக்கு இது போன்ற நோய் வருவதை காண்போம். சில வெளிநாடுகளில் நடந்ததை போல அடிவயிற்று வலி ஏற்படும் குழந்தைகளுக்கு உடனடியாக குடல்வால் அறுவை சிகிச்சை செய்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் பாலசுப்ரமணியன். கோவிட்-19 உறுதி செய்யப்பட்ட அதி அலர்ஜி நோய்க்குறி இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து தகவல்களும் பெறப்பட்ட 345 குழந்தைகளில் 23% குழந்தைகளிடம் இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருந்தன. அவர்களுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட நாள்பட்ட நுரையீரல் நோய், இருதய இரத்த குழாய் நோய், நோய் எதிர்ப்பாற்றல் ஒடுக்கம் ஆகியவை பொதுவாக இருந்தன என்று உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிவியல் உரையில் தெரிவித்தது. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் காணப்படும் நிலைமை உலகின் பிற பகுதிகளில் உள்ள நிலையை பிரதிபலிக்கிறதா என தெரியவில்லை என்பதால் உலகம் முழுவதிலுமிருந்து தரப்படுத்தப்பட்ட தரவுகளை திரட்டுவது அவசர தேவை என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக உலகம் முழுவதிலும் உள்ள தேர்ந்தெடுத்த மருத்துவர்களை கொண்ட பணிக்குழு ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் அமைத்துள்ளது. அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் குழந்தை மருத்துவத்துறையைச் சேர்ந்த மருத்துவர் ராகேஷ் லோத்தா என்பவரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் பற்றாக்குறையாகிய நாப்கின்ஸ், தவிக்கும் மாணவிகள், பெண்கள். இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு தொடங்கியது முதலே மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பல பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அதுவும் பெண்களுக்கு மிகவும் முக்கியமான அடிப்படை தேவையான மாதவிடாய் சுழற்சியின் போது பயன்படுத்தப்படும் நாப்கின் பற்றாக்குறையினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் சில அரசு பள்ளிகளிலேயே மாணவர்களை வைத்து நாப்கின் தயாரித்து தனியார் தொண்டு நிறுவனங்களின் மூலம் குடிசை வாழ் பகுதிகளில் உள்ள ஏழை பெண்களுக்கு நாப்கின்கள் வழங்கப்பட்டு வந்தன. மேலும் எண்ணற்ற பள்ளி மாணவிகளும் அவர்கள் தயாரித்த நாப்கின்களையே பயன்படுத்தி வந்தனர். தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவுதலை தடுக்க அனைத்து பள்ளிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் நாப்கின் தயாரிப்பு சுத்தமாக நிறுத்தப்பட்டுவிட்டது. குடிசை வாழ் ஏழை பெண்களும் மாணவிகளும் நாப்கின் கிடைக்காத காரணத்தால் முன்பு பயன்படுத்தி வந்த சுகாதாரமற்ற துணிகளையே பயன்படுத்தி வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மேலும் மருந்தகங்களிலும் கடைகளிலும் போய் நாப்கின்களை வாங்க வேண்டும் என்றால் ஒரு பாக்கெட் நாப்கினின் விலை 30 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. சாதாரண கூலி வேலை செய்கிற, அதுவும் இந்த சூழலில் எந்த வேலையும் இல்லாமல் அவதிப்பட்டு வரும் குடும்பங்கள் இவ்வளவு விலை கொடுத்து நாப்கின்களை வாங்க முடியாமல் சொல்லெனா துயரம் அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 30 கோடி பெண்களின் 36% பேர் நாப்கினை பயன்படுத்துகிறார்கள். உணவு தண்ணீரை போல பெண்களுக்கு நாப்கினும் அத்தியாவசியம் என அரசு உணர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். ஊரடங்கு உத்தரவு அறிவித்த போது அத்தியாவசிய பொருட்களுக்கு அளித்த விதிவிலக்கில் நாப்கின் தயாரிப்பினை சேர்க்க அரசு கவனம் செலுத்தவில்லை. ஆகையால் நாப்கின் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் கடைகளில் விற்பனைக்கு கையிருப்பு இருந்து நாப்கின்கள் விற்று தீர்ந்தது.
அதுவரைக்கும் மருந்தகங்கள், மளிகை கடைகள் என அனைத்து விற்பனையகங்களில் தாராளமாக கிடைத்து வந்த நாப்கின்கள் பெண்களுக்கு தேவையான நேரங்களில் கிடைக்காமல் போக அது குறித்து சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பிய பிறகு அடுத்த கட்ட ஊரடங்கு உத்தரவு பட்டியலில் நாப்கின் தயாரிப்பினை சேர்த்தது மத்திய அரசு. ஆனால் இந்திய தலைநகரான டெல்லியில் உள்ள நாப்கின் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கொரோனா பாதுகாப்பு பணியில் சிக்கிக் கொண்டதால் உடனடியாக நாப்கின் தயாரிக்கும் பணிகளை அந்த தொழிற்சாலைகள் தொடங்க முடியவில்லை. மேலும் ஊரடங்கு உத்தரவினால் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சாதாரண கிராமத்து கடைகளில் கூட கிடைத்து வந்த நாப்கின்கள் இப்போது கிடைப்பதில்லை. 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நகரத்துக்கு சென்று நாப்கின்களை வாங்கி வர வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதி கூட இல்லாத இந்த சூழலில் நாப்கின் வாங்க பயணிக்க முடியாமல் ஏழை பெண்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அரசின் உத்தரவுக்கு பிறகு தற்போது சானிட்டரி நாப்கின் தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட தொடங்கி இருந்தாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப சில நாட்களோ மாதங்களோ ஆகலாம் என சொல்கிறார்கள் தொடர்புடைய நிறுவனத்தினர். கொரோனா வைரஸிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்படுமா? ஆய்வில் இறங்கிய தென்கொரியா. உலகில் பல லட்சம் மக்களை கொடிய கொரோனா வைரஸ் தாக்கி இருக்கிறது. நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களைப் போலவே அதில் இருந்து மீண்டு வந்தவர்களின் பட்டியலும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் இப்போதைய விபரீதம் என்னவென்றால், எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் பல லட்சம் மக்கள் அவர்களுக்கே தெரியாமல் கொரோனா வைரசுடன் வாழ்ந்து வருவதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. உயிரிழப்புகள் மிகவும் குறைவுதான் என்றாலும் நம்மிலிருந்து அடுத்தவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவிவிடக்கூடாது என்பதனாலேயே மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இன்னும் சில மாதங்களில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாத மனிதர்களே இல்லை என்கிற சூழல் உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு பக்கம் பாதிப்பும் இன்னொரு பக்கம் அதிலிருந்து மீண்டு வருவதும் நாளுக்கு நாள் சகஜமாகி வருகிறது. ஆனால் இப்போது உருவாகி இருக்கிற புதிய அச்சம், ஒரு முறை கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளான நோயாளிக்கு மீண்டும் கொரோனா நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் அவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுமா என்ற கேள்வி உலக மக்கள் அனைவரிடமும் இருக்கிறது. இது குறித்த ஒரு ஆய்வில் இறங்கியிருக்கிறது தென்கொரியா. கொரியன் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் அமைப்பைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அது குறித்த ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். காய்ச்சல், சளி, இருமல் அறிகுறிகள் மூலம் கண்டறியப்பட்ட 285 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை இந்த ஆய்வுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் நோய் தொற்று குணமாகிய பிறகு பலருக்கு மீண்டும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் ஒரு சில நோயாளிகளுக்கு மீண்டும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவவில்லை என்பது அந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 20 லட்சம். தென்கொரியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் அதிலிருந்து குணமடைந்து விட்டதால் அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்பில்லை. அதனால் ஊரடங்கு கட்டுப்பாடு, சமூக இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டு வந்தவர்களுக்கு விலக்களிக்கப் போவதாக தென்கொரிய அரசு அறிவித்திருக்கிறது.